ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் நியூஸ் சிலபஸில் இன்றைக்கி நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ப்ரோஸ் பார்த்தோம் அப்படின்னா சீ டர்ட்டில். ஓகே, நம்ம புக்கில் வந்து பேஜ் நம்பர் 958 வந்து இருக்குது. ஸோ நம்ம இந்த கதை தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து லைன் பை லைனாக டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த கதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம புக்லேயே பார்த்தோம் அப்படின்னா புக் பேக் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். நீங்கள் வந்து அதையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த சீ டர்ட்டில் அப்படிங்கிற ப்ரோஸை நம்ம வந்து இப்போ கதையாகவே பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஸ்க்ரீனை கூட பார்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு கண்ணை மூடி இமேஜின் பண்ணிக்கோங்க. கடலில் நீங்கள் வந்து ஒரு ஆமையாக வந்து இருக்கீங்க. அப்படி ஆமையாக இருக்கும்போது என்னென்ன ஸ்ட்ரகிளாக வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, எப்படி வாழ்றீங்க, அது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 வகையான ஆமை வந்து இருக்குது. இதில் வந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 5 வகை வந்து இருக்குது. அதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆலிவ் ரிட்லி, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து லாகர் ஹெட்டு, லெதர் பேக்கு, ஹாஸ்பில், க்ரீன் சீ டர்ட்டில். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க 5 வகை. நமக்கு வந்து இந்த டர்ட்டில் டார்டாய்ஸ் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் தோணும். ஸோ இந்த டர்ட்டிலுக்கும் டார்டாய்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டர்ட்டில் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து தண்ணியில் வாழக்கூடியது, கடலில் வாழக்கூடியது நம்ம வந்து டர்ட்டில் அப்படிம்போம். ஸோ இதான் பார்த்தோம் அப்படின்னா டர்ட்டில், தண்ணியில் வாழக்கூடியது. இதே வந்து நம்ம லேண்டில் வாழக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா வந்து டார்டாய்ஸ் அப்படிம்போம். ஸோ அதான் டர்ட்டிலுக்கும் டார்டாய்ஸ்க்குமான வந்து வித்தியாசம். இந்த ஆமைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து மற்ற ஆமைகளை விட பெருசாக வந்து வளருமா. இப்போ வந்து எடுத்துக்காட்டுக்கு ஆலிவ் ரிட்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 35 கிலோ வந்து இருக்கும். இதுவே வந்து லெதர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 700 கிலோ வந்து இருக்குமா. 2.2 மீட்டர் நீளம் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து கடலில் வாழுமா. டர்ட்டில் இது வந்து கடலில் வாழும். கடலில் வாழ்ந்தாலுமே முட்டை போடுறதுக்காண்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து கரைக்கு வந்து வருமா. இந்த 5 வகையில் வந்து 4 வகை வந்து இப்போ இந்தியாவில் ரேராக இருக்கான். ஆனால் வந்து ரேராக அங்கங்கே வந்து இருக்கான். அதிகபட்சமாக எது இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆலிவ் ரிட்லி இதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகபட்சமாக வந்து இருக்கான். ஸோ வந்து இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்தியாவோட கடற்கரையில் அதிகமாக நம்ம எங்கே பார்த்தாலுமே இருக்கக்கூடிய ஆமையில் இந்த ஆமை தான் அதிகமாக வந்து இருக்கான், ஆலிவ் ரிட்லி அப்படிங்கிறது. ஸோ இதான் நமக்கு வந்து முதல் செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த 5 வகை என்னென்னலாம், இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து சீ டர்ட்டில், அதுக்கப்புறம் வந்து டார்டாய்ஸ் ரெண்டுக்குமான வித்தியாசம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து அதிகமாக ஆலிவ் ரிட்லி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆலிவ் ரிட்லியோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 35 kg வந்து வரும். இதே வந்து லெதர் பேக் பார்த்தோம் அப்படின்னா 700 kg இருக்கும், 2.2 மீட்ரு. ஓகே, இந்த ஆலிவ் ரிட்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து உலகத்தில் 3 இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து முட்டை போடுமா. அதில் வந்து இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒடிசாவில் அரிபடா அப்படிங்கிற இடம். ஸோ ஒடிசாவில் அரிபடா அப்படிங்கிற இடம் இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து போடுமா. மொத்தமாக நைட் டயத்தில் வந்து மொத்தமாக கரைக்கு வந்து ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து முட்டை போட்டு வந்து போகுமா. ஸோ வந்து எப்படி முட்டை போடும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா கரைக்கு வந்து ஒரு 45 மீட்டருக்கு வந்து ஒரு குழி வந்து தோண்டுமா. ஸோ அந்த 45 மீட்டருக்கு குழியை தோண்டி அதில் வந்து ஒரு 100 முட்டை மேலே வந்து போட்டுருமா. அந்த முட்டைலாம் வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து டேபிள் டென்னிஸ் பால் அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குமா. ஸோ வந்து முட்டை பொறிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 45 நாள்லேருந்து 60 நாள் வந்து ஆகுமா. ஸோ ஒரு 60 நாளுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தானாகவே அந்த குஞ்சு அதோட பல்லை வச்சு கடித்து அந்த முட்டை ஓட்டு விட்டு பார்த்தோம் அப்படின்னா வெளியே வந்துடுமா. இப்போ வந்து கோழி குஞ்சுலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுவே உட்கார்ந்து வந்து முட்டை பொறிக்கும், அப்படி தானே. ஆனால் ஆமை வந்து அப்படி கிடையாது. அது வந்து குழி தோண்டி உள்ளே வச்சுட்டு அது வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா கடலுக்கே வந்து போயிடும். ஸோ சூரியனோட ஹீட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து தானாக வந்து இந்த குஞ்சு வந்து பொறிக்கும். இந்த ஹீட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில கணக்கு வந்து இருக்குது. இப்போ கரெக்டாக 27லேருந்து 28 டிகிரி செல்சியஸ் இந்த செல்சியஸ்குள்ளே இருந்து அந்த குஞ்சு பொறிச்சது அப்படின்னா வந்து அது வந்து ஆணாக வந்து இருக்குமா, மேலே வந்து இருக்குமா. இதுவே வந்து 30 டிகிரி போயிட்டு அப்படின்னா வந்து அது வந்து பெண்ணாக வந்து இருக்குமா. எக்ஸாக்டாக 29 to 30. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆண் பெண் ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து சம அளவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரமா. ஸோ வந்து மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து 100 குட்டி போடும் போது அந்த ஹீட் வந்து 27 to 28 இதுக்குள்ளேயே மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆணாக வந்து இருக்கும். இதே வந்து 30க்கு போயிட்டு அப்படின்னா பெண்ணாக வந்து இருக்கும். 29 to 30 இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அந்த குஞ்சில் வந்து ஆணும் இருக்கும் பெண்ணும் இருக்குமா. ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலாக வந்து வருமா. ஸோ இதை தான் வந்து நேச்சுரல் டெம்பரேச்சர் டிபெண்ட் செக்ஸ் டிட்டர்மினேஷன் அப்படிங்காங்க. ஸோ வந்து அந்த நேச்சுரல் டெம்பரேச்சர் இயற்கையான வெப்பம் அதை சார்ந்தான் பார்த்தோம் அப்படின்னா அதோட செக்ஸு பாலினம் வந்து டிபெண்ட் ஆகுது, ஆணா இல்லை பெண்ணா அப்படிங்கிறது.
இந்த ஆலிவ் ரெட்லி வந்து எந்த காலகட்டத்தில் முட்டை போட வரும்னு பார்த்தோம் அப்படின்னா ஜனவரியிலேருந்து மார்ச். ஸோ இந்த டயத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கரைக்கு வந்து முட்டை போடுமா. ஓகே. ஸோ இப்போ வந்து முட்டை போட்டு அது வந்து குட்டி வந்துட்டு, ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே கடலுக்கு போயிருமான்னு கேட்டோம் அப்படின்னா கடலுக்கு போகிறதுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இடையில காக்கா, நாய், ப்ரிடேட்டர் அப்படிமோ. ஸோ வந்து இன்னொரு விலங்கை திங்கக்கூடிய ஒரு விலங்கு. ஸோ வந்து ஒரு சில விலங்குலாம் பார்த்தோம் அப்படின்னா மற்ற விலங்கை திங்குமா, நம்ம வந்து அதான் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிடேட்டர் அப்படிமோ. ஓகே. ஸோ வந்து இந்த ப்ரிடேட்டர்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சின்ன சின்ன ஆமைக்குட்டிலாம் தின்றுமா. மொத்தத்தில் வந்து ஒரு 1000 ஆமை குஞ்சு வருது அப்படின்னா அதில் வந்து எது கடைசியில் பெருசாகுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000க்கு 1 மட்டும் தான் வந்து ஆகுமா. மிச்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா கடலுக்கு போகிறதுக்குள்ளே வந்து இந்த ப்ரிடேட்டர்லாம் வந்து தின்றுமா. கடலுக்கு போனதுக்கப்புறமும் அது வந்து குட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள்லையே, ஸோ வந்து ஒரு வாரம் ஒரு மாதத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த சூழ்நிலையெல்லாம் தாங்க முடியாமல் அந்த கடலுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில உயிரினங்கள்லாம் இதை வந்து திங்கும். ஸோ வந்து அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதெல்லாம் தாங்க முடியாமல் நிறைய பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துருமா. கடைசியில் இதெல்லாம் தாண்டி வாழ்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒன்றே ஒன்று தான். ஸோ வந்து 1000ல் 1 அப்படிங்கிற மாதிரி கடைசியில் ஒரே ஒரு குட்டி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெருசாக வந்து ஆகுமா, பெரிய ஆமையாக வந்து ஆகுமா. இதில் ஏகப்பட்ட குட்டி பார்த்தோம் அப்படின்னா வந்து பிறக்கும் போது 20 கிராமோட பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்மியாக தான் வந்து இருக்குமா. ஸோ இது வந்து கரைக்கு போகிறதுக்கு முன்னாலே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏகப்பட்டது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த பறவை தின்னு, நாய் தின்னு அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இறந்துரும் அப்படின்னும். ஓகே. ஸோ இதுக்கு வந்து அதனால் மட்டும் தான் பிரச்சனை இருக்கா, ப்ரிடேட்ரு மற்ற விலங்குகள் பறவைகள் அதனால் மட்டும் தான் பிரச்சனை இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இல்லை, மனுஷங்களாலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. நம்ம வந்து பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடலில் வந்து போடுதோம். அது என்ன நினைக்கும் அப்படின்னா வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷாக வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி அந்த பிளாஸ்டிக்கை தின்றுமா. ஸோ பிளாஸ்டிக்கை தின்னு தானாக பார்த்தோம் அப்படின்னா வந்து அது அந்த பொல்யூஷன் பிளாஸ்டிக் பொல்யூஷனால் பார்த்தோம் அப்படின்னா வந்து விஷமாகி உயிரிழந்துடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த கரை ஓரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கெட்டிடம் கட்டும் போது அதுக்கப்புறம் வந்து ஒரு சில விலங்குகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த முட்டையை வந்து எடுத்து தின்றோம். அதுமாதிரி ஒரு சில மனுஷங்களும் பார்த்தோம் அப்படின்னா அந்த முட்டையை வந்து எடுத்து வந்து தும்பாங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து வலையில், ஸோ மீனுக்காக வலை போடும் போது இந்த குஞ்சியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாட்டுமா. ஸோ அப்போ அந்த இதில் அதையும் வந்து எடுத்துகிட்டு அவங்க கரை கொண்டு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த குஞ்சியும் பார்த்தோம்னா இறந்துருமா. இந்த மாதிரி மனுஷங்களாலையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அதிகமான ஆபத்து இதுக்கு வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில ஃபேக்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதோட ஃப்ளிப்பர்ஸ், ஸோ ஃப்ளிப்பர்ஸ் அப்படின்னா அந்த கை மாதிரி இருக்கா, இதை வச்சு இதால் வந்து ஸ்விம் பண்ணுறது தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து இருக்குமா. இதுவே இது வந்து முட்டை போடுறதுக்கு கரைக்கு வரும்போது அதை வச்சு வந்து நடந்து வர்றதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து கஷ்டப்படுமா. ஆனால் வந்து கடலில் நீச்சல் அடிக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஈஸியாக வந்து இருக்குமா. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இந்த முட்டை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பொறிஞ்சு மறுபடியும் வந்து கடலுக்கு வந்து போயிட்டு பெரிய ஆமையை வந்து வளர்ந்தவுடனே அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு முட்டை போட ஸ்டேஜில் வந்து அதுக்கு வந்து தெரிஞ்சிருமா நம்ம வந்து எங்கே போய் முட்டை போடணும் அப்படிங்கிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது எங்கே பிறந்துச்சோ அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து முட்டை வந்து போடுமா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்காங்க. அதுக்கு வந்து எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுது, எப்படி ஞாபகம் வந்தது, இதெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படிங்காங்க. இதோட ஆத்தர் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஷேகர் டட்டாரி அப்படிங்கிறவர். ஓகே. இப்போ நம்ம வந்து புக்கில் இல்லாத இன்னும் ஒரு சில ஃபேக்ட் மட்டும் வந்து பார்க்கலாம். நம்ம டர்ட்டில் டார்டாய்ஸ் அப்படின்னோம். என்ன வித்தியாசம் அப்படின்னா டர்ட்டில் அப்படிங்கிறது கடலில், ஸோ வந்து தண்ணியில் வந்து இருக்கக்கூடியது. டார்டாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து லேண்டில் இருக்கக்கூடியது, அப்படி தானே. ஓகே. இந்த டர்ட்டிலோட வாழ்நாள் பார்த்தோம் அப்படின்னா 20லேருந்து 40 வருஷம். இதே டார்டாய்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து 80லேருந்து 150 வருஷம். ஸோ வந்து நிலத்தில் லேண்டில் வாழக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா 80லேருந்து 150 வருஷம் வரைக்கும் வந்து உயிரோடு வந்து இருக்குது. இதே கடலில் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா வந்து 20லேருந்து 40 வருஷம் தான் வந்து இருக்குது. ஓகே. இதே கடலில் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வேகமாக தண்ணியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வேகமாக வந்து போகும். ஆனால் வந்து இந்த லேண்டில் வாழக்கூடிய டார்டாய்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து இருக்கும். ஸோ வந்து அது ஸ்லோவாக இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப வருஷம் வந்து வாழுது. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வந்து கடல் உள்ளது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குது, உயிரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுது. நம்ம ஓவராலாக எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ கதையாகவே வந்து போட்டோம். ஓகே. ஸோ நம்மளோட புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லா புக் பை கொஸ்டினான ஆன்சர் அந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா புது சிலபஸ் பேஸ் பண்ணால் எல்லா போயமும் அப்லோட் பண்ணிட்டோம். ப்ரோஸும் நம்ம வந்து மேக்ஸிமம் அப்லோட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 4-5 மட்டும் தான் வந்து இருக்குது. இது போக நம்ம வந்து கிராமரும் பார்த்தோம் அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா வந்து அதுவும் வந்து பாருங்கள். நம்மளோட ஆப்பில் வந்து டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் சீரிஸ் ஸ்டடி பிளான் எல்லாமே வந்து இருக்குது. அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இங்கிலீஷில் ஈஸியாக 100க்கு 100 எல்லாருமே வந்து வாங்கிடலாம். ஓகே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.